ओम श्री कृष्णाय परमात्मने नमः। श्री भगवानुवाच प्रजहाति यदा कामान् सर्वान् पार्थमनोगतान् आत्मन्येवात्मना तुष्टः स्थितप्रज्ञस्तदोच्यते। भगवान श्री कृष्णर அர்ஜுனனுடைய கேள்விக்கு பதில் சொல்ல தொடங்குகிறார். ஸ்தித பிரக்ஞன், மெய்யறிவில் நிலை பெற்றவன், அவர் எப்படி இருப்பார்? பகவான் மிக தெளிவாக குறிப்பிட்டு சொல்கிறார். என்ன அடையாளம் அப்படின்னா, அர்ஜுனன் கேட்டதென்ன? அவருடைய இலக்கணம் என்ன, அவர் எப்படி உட்காருவார், என்ன பேசுவார், எப்படி நடப்பார் என்றெல்லாம். இங்கு பகவான் சொல்வது என்ன? யதா, யதானா எப்பொழுது, மனோகதான், மனோகதான்னா மனதில் எழக்கூடிய, சர்வான் காமான் எல்லா விதமான ஆசைகளையும், பிரஜஹாதி, பிரஜஹாத்தினா நன்றாக விட்டு விடுகிறானோ. அவன் மனசுல ஆசையே இருக்காதுன்னு சொல்லல, மனசுல ஆசை வரும், அந்த ஆசைகளை இவன் துறந்து விடுவான். என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆசைங்கிறது எப்படி தோன்றும்? ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை நம்ம கவனிக்கணும். மனசுல ஒரு ஆசை என்பதற்கு காரணம், சுவாமிஜி சொல்லுவாங்க, ஆசைக்கு காரணம் அபூர்ணத்துவம், ஒரு நிறைவின்மை. என்கிட்ட ஏதோ ஒன்று இல்லை, இல்லாத ஒன்றை தானே நம்ம அடைய ஆசைப்படுறோம். ஏன் ஆசைப்படுறோம் அப்படின்னா, ஏதோ ஒன்று இல்லை. அந்த அபூர்ணத்துவம், நிறைவின்மைக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, அறியாமை, நம்மை பற்றிய அறியாமை. நான் அப்படின்னா இந்த உடம்பு தான், இந்த மனசு தான், இந்த இண்டிவிஜுவல் தான் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அதுவே பேசிக்கலி அதுவே தவறு. நம்மை பற்றி நாம் புரிந்து வைத்திருக்கிற விஷயமே தவறு. நாங்கிறது இந்த உடம்பு தான், இல்லை மனசு தான், இல்லை உயிர் தான் சொல்றோம் இல்லையா? உண்மையில் நான் என்ற சொல்லுக்கு உண்மையான பொருள் என்ன அப்படின்னா, தூய உணர்வு, மெய்ப்பொருள். பகவான் 2வது அத்தியாயத்துல தொடக்கத்திலே சொன்னார் இல்லையா? அந்த மெய்ப்பொருள், எங்கும் நீக்கமர நிறைந்த எல்லா காலத்திலும் இருக்கின்ற தூய மெய்ப்பொருள். அப்ப நானே மெய்ப்பொருள், நானே எங்கும் நிறைந்திருக்கிறேன் அப்படின்னும் போது அங்க நிறைவு, நிறைவு தானே இருக்கும். இரண்டாவதா ஒரு பொருள் இல்லையே என்னை தவிர. அப்போது அங்க நிறைவின்மைக்கு வேலை இல்லை. நிறைவின்மை இருந்தாதான் ஆசை வரும். ஆசை என்பது எதெல்லாம் வருது நமக்கு? உறவுகள், இந்த உறவுகள்லாம் வேணும் எனக்கு, அவங்க இல்லை, இவங்க இல்லை, இந்த பொருள் வேணும், இந்த சூழ்நிலை வேணும், இந்த இடத்துக்கு போகணும், உலகத்துல இன்பங்களை அனுபவிக்கணும், இப்படி ஏகப்பட்ட ஆசைகள், 8,000 கோடி ஆசைகளுக்கு அதாவது எல்லையே கிடையாதும்பாங்க. வேற எதை வேணாலும் எண்ணிடலாம். நம்ம ஆசை எவ்வளவு இருக்குங்கிறது வந்துட்டே இருக்கும். அதை அனுபவிச்சு தீக்கலான்னு நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா? அது நெய்யை ஊற்றி நெருப்பை அணைப்பதற்கு சமம். அனுபவிக்க அனுபவிக்க இன்னும் புதுசு புதுசா ஆசைகள் தோன்றிக் கொண்டே இருக்கும். இந்த ஆசை என்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி கீதையில பகவான் எத்தனை விதமாக ஆராய்ச்சி செய்து நமக்கு சொல்கிறார் என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். 3வது அத்தியாயத்துல எப்படி சொல்றார், 7வது அத்தியாயத்துல எப்படி சொல்றார், விதவிதமா நம்ம பார்த்தாதான் நமக்கு நம்ம மனசுல என்ன மாதிரி ஆசைகள்லாம் இருக்கு, நாம் அதை எப்படி நெறிப்படுத்தி கொள்ள வேண்டும்ங்கிறதெல்லாம் நமக்கு புரியும். ஆக எவன் ஒருவன் ஆசைகளை நன்றாக விட்டு விடுகிறானோ, முதல் அடையாளம் சொல்றார். அடுத்தது, ஆத்மனியேவ ஆத்மனா துஷ்டக. துஷ்டின்னு சொன்னா சந்தோஷம், மகிழ்ச்சி, நிறைவு. ஆத்மனினா தன்னில், ஆத்மனா தன்னாலேயே, தன்னில் தான் நிறைவு பெற்றவனாக இருக்கிறான். அவனுக்கு உலகத்திலேருந்தோ மனிதர்கள்டேந்தோ எந்த விதமான பொருள்லேருந்தோ அவன் எதையுமே அவன் எதிர்பார்ப்பதில்லை. தன்னுடைய இன்பத்திற்காக அவன் எதையும் இந்த உலகத்தில் சார்ந்திருப்பதில்லை, எவரையும் சார்ந்திருப்பதில்லை. செல்ஃப் டிபெண்டா இருக்கான், இண்டிபெண்டா இருக்கான். முதல் விஷயம் என்ன சொன்னார்? அவன் மனதில் எழக்கூடிய எல்லா விதமான ஆசைகளையும் நன்றாக விட்டு விடுகிறான். அழுதுட்டே விடல. அவனுக்கு நன்றாக தெரிகிறது இந்த அனுபவிச்சு ஒன்றும் ஆக போறது இல்லை. ஆசை எழுவதற்கே அங்க அவகாசமே இருக்காது. ஆக்சுவலி அப்படி ஆசை வந்தாலும் அந்த ஆசையின் நிலை என்னங்கிறது அவனுக்கு தெரியும். அதனால முதல் விஷயம் என்ன சொல்கிறார்? இவன் ஆசைகளை நன்றாக விட்டு விட்டவன், தன்னில் தான் நிலை பெற்று இருப்பவன். ஸ்தித பிரஜ்ஞக உச்சியதே ததா, அப்பொழுது அவன் ஸ்தித பிரஜ்ஞன் என்று சொல்லப்படுகிறான். ஹே பார்த்த, அர்ஜுனன் அழைத்து பகவான் அழகான இந்த கருத்தை சொல்கிறார். மனதில் ஆசையை நன்றாக துறந்து விட்டவன், தன்னில் தான் இன்புற்று இருப்பவன். இது நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ண முடியாது.
ஆசைப்பட மாட்டேன் அப்படின்னு ரூம்ல கதவை சாத்திட்டு கண்ணு காதெல்லாம் மூடிட்டு உட்கார்றது ரொம்ப நேரம் ஆசையை சப்ரஸ் பண்ண முடியாது. அறிவுனாலதான் ஆசையை நெறிப்படுத்த முடியும். மனதிற்கு சரியான அறிவை கொடுத்தால் மனம் ஆட்டோமேட்டிக்கா ஆசையிலிருந்து விடுபடும். என்ன இருக்கு, இதை அனுபவிச்சு என்ன செய்ய போறோம்? சுவாமிஜி எப்பயும் சொல்வார், அனுபவித்து தீர்ப்பவன் முட்டாள், அறிவால் அதை நீக்குபவன் தான் சிறந்த அறிவாளி அப்படின்னு சொல்வார். திருவள்ளுவரே சொல்றாரு இல்லையா, ஆறா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும். ஆறா இயற்கைன்னு ஒரு பொழுதும் நிறைவடையாத இந்த ஆசை, ஆறா இயற்கை அவா, ஆறா இயற்கையை உடையது அவான்னு சொல்றார். அந்நீப்பின், அதை நீக்க முடிஞ்சதுன்னா அந்நிலையே பேரா இயற்கை தரும்னா என்ன, பேர்க்க முடியாத பேரின்பத்தை தரும். ஒரு நாளும் நம்மிடம் இருந்து யாரும் களவாட முடியாத, துன்பம் கலவாத பேரின்பத்தை நாம் உணர முடியும். இது ரெண்டுமே சொல்லுவோம். அதாவது மெய்யறிவின் பயனாக ஆசைகள் நீங்குதல். மெய்யறிவை பெறறதுக்கு என்ன பண்ணணும், அதாவது மெய்யறிவின் அடையாளமா இங்க மெய்யறிவுல நிலை பெற்றிருக்காங்கிறதுக்கு அடையாளமாக இங்க கிருஷ்ணர் சொல்வது என்ன, ஆசைகள் நீங்கிய நிலை. ஆசைகளை அவன் நன்றாக விட்டு விட்டான், அவனுக்கு எதன் மீதும் ஆசை இல்லை. திருமூலர் சொல்வார் இல்லையா, ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள் ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள், ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமாமே. அந்த ஆனந்தத்தில் இந்த ஸ்தித பிரஜர் நிலைத்திருக்கிறார். இன்னும் மேலும் பகவான் ஸ்தித பிரஜ லட்சணத்தில் என்ன சொல்கிறார் என்பதை அடுத்த பகுதியில் கேட்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத் சத். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.